வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல், அத்தியாயம் 26. வேள்வியின் அக்னி நீயானால் இடப்படும் ஆகுதி நான் ஆவேன். வேர்க்க விறுவிறுக்க வந்து நின்ற தாயை கண்ட பார்த்தன் எதுவும் பேசவில்லை. பேசும் நிலையில் அவன் இல்லை. சொத்து விட்டு போகக்கூடாது, சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று போன தலைமுறை வரை உறவுகளுக்குள்ளே திருமணம் செய்து வெளி உலக கலப்பில்லாமல் வாழ்ந்து வரும் குடும்பம் அவர்களது குடும்பம். கால மாற்றத்திற்கு ஏற்ப அத்தியாவசிய மாற்றங்கள் தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் இனத்திற்குள்ளேயே கூட வேறு குடும்பத்தில் சம்பந்தம் வைத்ததில்லை. பேச்சு பழக்க வழக்கமெல்லாம் தெருவோடுதான். எவரையும் வீடு வரை அழைத்து வந்தது கூட இல்லை. பெரிதாய் முன்னேற்றம் வளர்ச்சி என்பது பற்றிய சிந்தனை எல்லாம் இருந்தது இல்லை. இருப்பது கொண்டு வருவது கொண்டு வாழ்ந்துவிட்டு போகும் கஷ்டங்கள் காயங்கள் என எதுவும் காணாதது பார்த்தனின் குடும்பம். பார்த்தனின் தலைமுறைதான் படிக்க வேண்டி வெளிவந்து உலகத்தின் ஓட்டம் கண்ட முதல் தலைமுறை. அதிலும் பார்த்தன் தான் முதல் மருத்துவம் படித்தவன். மீனாதான் முதல் பெண் வெளி குடும்பத்திற்கு திருமணம் முடித்து சென்றவள். இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட பார்த்தன் காதல் கொண்டான் என்பதே அவர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம். கல்வியால் பெற்ற அறிவுக்கும் பழமையில் ஊறி நாறி போயிருக்கும் குடும்பத்திற்கும் இடையில் சிக்கி சின்னாபினமான பாவப்பட்ட மூத்த மகன் பார்த்த சாரதி. சின்ன சங்கிலியால் கட்டி வளர்க்கப்பட்ட யானையின் நிலைதான் பார்த்தனின் நிலை. காலை பிணைத்திருப்பது சின்ன சங்கிலிதான். அதை உடைத்துக் கொண்டு வெளிவரும் வலிமை தனக்கு இருந்தாலும் கட்டுப்பட்டு நிற்கும் வளர்ந்த யானையைப் போல் பார்த்தனும் தன் தாய்க்காக, குடும்பம் என்னும் அமைப்புக்காக அமைதி காத்தான். தான் கொண்ட மௌனம் தன்னோடு தனது வாழ்வை இணைத்து இருக்கும் உணர்வும் உயிரும் கொண்ட பெண்ணை பாதிக்கும் என்பதை மனதில் மரண காயம் பட்டுதான் உணர்ந்து கொண்டான். தாயா தாரமா, இந்த நிலை வராத ஆண்மகன் பல ஜென்மமாய் புண்ணியம் செய்தவன் போல. இதிலும் முக்கியமாக தமிழ் ஆண்களில் 90% ஆண்கள் இந்த கேள்வியில் சிக்கி வாழ்வில் சிதறிப்போய்தான் இருக்கின்றனர். மூச்சிறைக்க அருகில் பரிதவித்து நிற்கும் தாயை கண்டவன் பெருமூச்சொன்றினை வெளியேற்றி எழுந்து அவர் அருகில் வந்தான். அவன் செல்வதை கண்ட மற்ற மூவரும் அருகில் வர அவர்களிடம் சொன்னதையே தாய்க்கும் சொல்லி பாரதியை பார்க்க அழைத்து சென்றான். உறங்கிக் கொண்டிருந்த பாரதியை பார்த்தவர் மீண்டும் வெளியே வர கவிதா அவர் அருகில் வந்தார். என்ன பேசுவது என மகேஸ்வரி தடுமாற சிவாவை அருகில் அழைத்த கவிதா அவர் குடிப்பதற்கு ஏதேனும் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினார். மகேஸ்வரி வேண்டாம் என தடுத்தும் கேளாது சிவா வாங்கி வர சென்றுவிட, பாரதியை கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு உடம்பு தேர்னதும் அனுப்பி வைக்கவா? சும்மா காய்ச்சல் வந்தாலே பச்சை புள்ள போல சுருண்டு போயிடுவா. சமாளிக்கிறது கஷ்டம். இப்ப அவ வந்தா உங்களுக்கும் பாக்குறது கஷ்டம். கூட்டிட்டு போயிட்டு சிவா கல்யாணம் முடிஞ்ச பின்ன அனுப்பி வைக்கவா? அங்க இருந்தா கல்யாண வேலையில எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நானே இதுக்காக உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் என தன்மையாய் கேட்க மகேஸ்வரி தலை அவரை மீறி சரி என்றது. அதன் பிறகு பாரதி விழிக்கும் வரை உடன் இருந்தவர் அவள் விழித்திறந்து பார்த்து பேசிய பிறகே விடைபெற்று சென்றார். மதியம் தூக்கம் கலைந்து எழுந்தவள் பசி உணர சிவாவை அனுப்பி எடுத்து வந்த உணவை ஊட்டினார் கவிதா. இம்மையும் அவளை விட்டு நகரவில்லை தாயும் தந்தையும். உணவினை முடித்தவள் மீண்டும் படுக்கையில் படுக்க முனைய தன் தோளில் தாங்கிய பார்த்தன், சாப்பிட்டவனே படுக்காத பாரதி எனவும் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள் மீண்டும் அவன் தோளில் வாகாய் சாய்ந்து கொண்டாள். கணவன் மனைவிக்கு தனிமை அளித்து அதன் பிறகே மூவரும் வெளிவந்தனர். வெள்ளென ஓடும் குளிரூட்டியின் சத்தம் மட்டுமே அந்த அறையை நிறைத்தது. இருவரும் தன் இணையின் அண்மையை விரும்பினர் போலும். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பார்த்தனின் கரம் அவளை சூழ்ந்து தன் உயிரை தாங்கி இருக்கும் அவளது வயிற்றை தடவிக் கொண்டிருந்தது. தோளில் சாய்ந்திருந்தவளின் கன்னத்தில் பதிந்த அவனது காய்ந்த இதழ்களின் தடம் அவளை திரும்பி பார்க்க வைத்தது. தனது இதழ்களுக்கு நேராக வந்த நெற்றியில் கண்மூடி ஆழ்ந்த முத்தம் ஒன்றை பதித்தான் சாரதி. நிமிடங்கள் கடந்து அவன் இதழ்கள் விலக அவன் கண்களை பார்த்தாள் பாரதி. ரொம்ப படுத்துறனா என அவள் கேட்க அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தான் சாரதி. நீ எதுவும் தப்பு பண்ணியா? இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? தோணுச்சு.
சாரிடி. இது எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு. சரி. ரொம்ப படுத்துறனா? நீங்க எதுவும் தப்பு பண்ணீங்களா? ஆமா. என்ன பண்ணீங்க? அடுத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன். அடுத்தவங்க இல்ல, உங்க அப்பா. என்னவோ, ஆனா பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன். சரி, அதுக்கு என்னப்போ? சாரி, உனக்காக பேசி இருக்கணும். ஏ, பேச எனக்கு வாய் இல்லையா? எனக்காக நீங்க எதுக்கு பேசணும்? உங்களுக்காகவே பேசாத நீங்க எனக்காக எப்படி பேச முடியும்? அது எப்படி உங்ககிட்ட நான் எதிர்பார்க்க முடியும்? அது தெரிஞ்சும் எதுக்கு உங்ககிட்ட அப்படி நான் எதிர்பார்த்தேன்? அப்போ தப்பு நாதான். சோ நாதான் சாரி சொல்லணும். இது வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இருந்ததில்ல. எனக்காக நீ பேச நின்னதும் இல்ல. இப்ப எதுக்கு புதுசா நீ எனக்காக பேசணும்னு பாக்கணும்னு நினைக்கிறேன்? என அவள் போக்கில் பேசிக்கொண்டே சென்றவளை அதிர்ந்து போய் பார்த்தான் சாரதி. அது உங்க வீடு. அதுல நடக்கிற விஷயத்துக்கு நான் எதுக்கு கேள்வி கேட்கணும்? அவங்கள கேள்வி கேட்க நான் யாரு? எங்க அம்மா வீட்டுல நடக்கிற விஷயத்துல நீ வந்து கேள்வி கேக்குறியா? இல்லதானே? அப்புறம் நான் எதுக்கு உங்க வீட்டுல வந்து கேள்வி கேட்டேன்? அவங்க கேட்டது சரிதானே? இது உங்க வீடு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சோ அது அம்மா வீடு. அப்ப இது என்னோட வீடு? எதுவுமே இல்லையா? அப்போ நான் கேர் ஆஃப் என தன் போக்கில் மாறி மாறி பேசிக்கொண்டே செல்ல சாரதி பதறி போனான். மனதில் அழுத்தி இருந்த அனைத்தும் மீண்டும் மீண்டும் வார்த்தைகளாக வெளிவர இரத்த அழுத்தம் உயர்ந்து கொண்டே போனது. சற்றைக்கெல்லாம் பாரதிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட 2ஆம் முறை செத்து பிழைத்தான் சாரதி. யாரை பார்ப்பது என தெரியாமல் தவித்து போனது பாரதியின் குடும்பம். மகளின் பின்னே தாயும் தந்தையும் ஓட சிவா பார்த்தனின் கைப்பிடித்து உடன் நின்றான் தூணாக. அதுவரை தன்னையே மறந்திருந்த பார்த்தன் தன்னிலை மீண்டான். தன் உயிரானவர்களையே கவனிக்க முடியவில்லை எனில் அவன் படித்ததுதான் எதற்கு? விரைந்து செயல்பட்டான். தேவையான மருத்துவம் உடனே கிடைக்க பாரதியின் நிலை கட்டுக்குள் வந்தது. பரிசோதித்த மருத்துவர், எதனால ப்ளீடிங் ஆச்சுன்னு தெரியல பார்த்தி, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், அதுக்கு பின்ன ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் என கூற, இல்ல மேம், இப்பவே ஒரு ஸ்கேன் பார்த்துடலாம் என உறுதியான குரலில் கூற அவரும் சரி என்றார். வந்த ஆய்வின் முடிவை மீண்டும் பலமுறை படித்து பார்த்தான். தாய் சேய் இருவரும் நலமே. குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தையின் இதய துடிப்பு நன்றாக உள்ளது. வளர்ச்சிக்கும் குறை இல்லை. ஆனால் எதனால் இந்த இரத்தப்போக்கு என காரணம் புரியவில்லை. ஒருவேளை நஞ்சுக்கொடி பாதிப்பு எதுவும் இருக்குமோ என பார்க்க அப்படி எதுவும் தெரியவில்லை. முதல் 3 மாதத்தில் சில பெண்களுக்கு நடக்கும் இரத்தப்போக்கு பாரதிக்கு 2ஆம் நிலையில் நடந்திருந்தது. இதுதான் காரணம் என மருத்துவத்தால் குறிப்பாய் கூறிட முடியவில்லை. காரணம் என்னவாக இருக்கும் என அவளை பரிசோதிக்கும் மருத்துவருடன் விவாதித்துவிட்டு வந்தவனை அப்போதுதான் கவனித்தாள் பாரதி. நேற்று இரவு உடுத்திய இரவு உடையுடன் இருந்தான். பார்த்தன் உள் நுழையவும் பின் வந்த சிவா, என்னமாமா, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லல்ல என கலக்கத்துடன் கேட்டான். நத்திங் சிவா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, பேபி ஃபைன் என கூறவும் தான் பிடித்து வைத்திருந்த மூச்சினை வெளியேற்றினான். ஓ, ஓகே மாமா, பயந்துட்டேன். பாப்பா கொன்னலன்னு தெரிஞ்சதும் தான் நிம்மதியா இருக்கு. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன், அவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க என கூறிக்கொண்டே இருக்கும்போது உள்ளே வந்தனர் பாரதியின் பெற்றோர். சிவாவிடம் கூறியதையே அவர்களிடமும் கூற அவர்களும் அமைதியாயினர். பாரதியுமே பயந்து போனாள் குருதியை கண்டபோது. குழந்தைக்கு எதுவும் என அதற்கு மேல் யோசிக்க கூட முடியவில்லை அவளால். மருத்துவர் அவளுக்கு மனநல மருத்துவரின் ஆலோசனை தேவை என பரிந்துரைக்க அதுவும் கொடுக்கப்பட்டது பார்த்தனின் தோழி மகதியால். சிவா பார்த்தனிடம் கேட்க, அவ சரியாய் வரட்டும் சிவா, அவதான் எனக்கு எல்லாமே. என் மேல நம்பிக்கை இருந்தா கொஞ்சம் டைம் கொடு. நம்பிக்கை இருக்கா சிவா என கேட்க ஆண்மகனாய் அவனை உணர்ந்து கொண்டான் சிவா. சாதாரண உடல்நல விசாரிப்பு பேச்சுகள் தவிர எதுவும் பேசவில்லை பார்த்தன். தள்ளி நின்று கவனித்தான். 3ஆம் நாள் முடிவில் பாரதி முழு நலம் பெற தாய் வீடு சென்றாள். பார்த்தனை அழைத்த மனநல மருத்துவரான அவனது தோழி கேட்ட கேள்விகளில் பார்த்தன் அதிசயித்து ஒன்னும் போகவில்லை. என்னத்த படிச்சு கிழிச்சதா நீ? நல்லா பனைமரத்துல பாதி அளவு வளர்ந்தா பத்தாது, மூலன்னு உன்னையும் சேர்த்து வளர்க்கணும். எவ்வளவு டிப்ரெஷன் அவளுக்கு இருக்கு தெரியுமா? பேச ஆள் இல்லாம, சிரிக்க ஆள் இல்லாம, நீ வர்ற வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம தனியாவே இருந்து உன்னை பார்த்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கா என்று கூறி அவன் முகம் பார்க்க அவனோ கைகளை கட்டிக்கொண்டு இலகுவாய் சாய்ந்து அமர்ந்தவாறு பேசி முடி என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். இதுல யார் அவளுக்கு அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணான்னு தெரியல. குடும்பம் ஒன்னால உடைஞ்சிடக்கூடாதுன்னு. அது வேற ஒரு பக்கம் படுத்து இருக்கு.
அவளா இருக்க விடல அந்த வார்த்தை. நாம எதுவும் பேசி சண்டை வந்துருமோ, தன்னால உனக்கு எதுவும் கஷ்டம் வந்துருமோன்னெல்லாம் யோசிச்சு இருக்காடா அவ. என்ன பார்த்தி இதெல்லாம்? மனசுல பட்டதை பேசக்கூட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுல கல்யாணம் ஆனதும் பிரெக்னன்ட் வேற. மூட் ஸ்விங், சரியா தூக்கம் இல்ல, சாப்பிட முடியல, வாமிட், மயக்கம்னா அது ஒரு பக்கம் அவளை வச்சு செஞ்சிருக்கு. லாஸ்டா நடந்ததை அவளால தாங்கிக்கவே முடியல. தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடி வாங்கியும் பதில் பேசாம இருந்த தன்னையே அவளால மன்னிக்க முடியல என கோபமாய் பேசிக்கொண்டே வந்த மகதியின் முகத்தில் புன்னகை படர்ந்தது. ஆனா ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் ஸ்மார்ட் கேர்ள் தெரியுமா? போகும்போது தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சொல்லிட்டு போறா. நான் யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச பின்னாடியும் ட்ரீட்மெண்ட் கோஆபரேட் பண்ணிருக்கா. தன்னை எப்படியாவது சரி பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கா. லவ்லி கேர்ள். ஆனா அவ இவ்ளோ டிப்ரெஷன்ல இருந்திருக்கா. உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? எப்படிடா கவனிக்காம விட்டுருக்க? என படபடவென பேசவும் அமைதியாக இருந்தான் பார்த்தன். இனி பாத்துக்கிறேன் மகதி என 2 வார்த்தைகளில் முடித்தவன் எழுந்து கொள்ள, பட் நவ் ஷீ இஸ் ஆல்ரைட்ரா, கம்ப்ளீட்லி ஆல்ரைட். தெளிவா சொல்லணும்னா ஷீ இஸ் பேக் வித் ஃபுல் எனர்ஜி. இருந்த எல்லா குழப்பத்தையும் தூக்கி போட்டுட்டு பழைய புது பாரதியா திரும்பியிருக்கா. பாத்துடா, அடி பலமா விழலாம். உடம்பு பத்திரண்டா பார்த்தி என கூறிட இருவரும் மனவிட்டு சிரித்தனர். டேக் கேர் ஹர் பார்த்தி என கூறி விடை கொடுத்தாள் மகதி. தாய் வீடு சென்றவளை கண்ணாடி பாத்திரம் போல் கையாள ஆரம்பித்தது பாரதியின் குடும்பம். 2 நாட்கள் பொறுத்த பாரதி அதற்கு மேல் முடியாமல் சாரதியிடம், முடியலடா, ரொம்ப பேம்பர் பண்றாங்க. சிவா கல்யாண வேலை அத்தனை இருக்கு, ஒன்னும் பண்ணாம ஏன் பின்னால சுத்திட்டு இருக்காங்க என்றான். என்ன பண்ண சொல்ற நீ என பட்டு கொள்ளாமல் பார்த்தன் வினவ, என்னடா நீ ஒரு மாதிரி பேசுற என பதில் கேள்வி கேட்டாள். அவளையே தான் இந்த 5 நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறான். எந்த மாதிரி பேசுறேன்? இல்லடா, சம்திங் வித்தியாசமா பேசுற. எதனால அப்படி தோணுது உனக்கு? எப்படி சொல்ல, எப்பவும் பேசுற போல இல்லடா, பேசுற டோன் அந்நியமா இருக்கு. அப்படி ஒரு டிஃபரன்ஸ் எப்போவாது எனக்கு நீ காட்டியிருக்கியா? அப்போதுதான் பார்த்தன் என்ன பேச வருகிறான் என்பதையே அவள் உணர்ந்தாள். அவளும் அதே போலத்தானே யோசித்து தன் தவறு எது என உணர்ந்திருந்தாள். நேராவே கேக்குறேன்டி, என்ன ப்ராப்ளம் உனக்கு? நீயா மனசுல ஒண்ணு நினைச்சு எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்கன்னு யோசிச்சு உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு செஞ்சு வச்சு இப்ப பார் யார் கஷ்டப்பட்டது? சிவா வானதி விஷயம் ஓகே, ஆனதும் என்ன பண்ண நீ? அவங்க உன்னை விலக்கி வச்சாங்களா? நீயே தானே ஒதுங்கி போன. ஒரு லிமிட் இருக்கு எல்லா உறவுக்கும், அததானே அவங்க செஞ்சாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண? சொல்லுடி, என்ன பண்ண? நீயே உன்னை யோசிச்சு தனியா வந்து உன்னை நீயே கஷ்டப்படுத்தி அவங்களே கஷ்டப்படுத்தி என நிறுத்த பாரதியின் தலை தானாக கவிழ்ந்தது. சரி, அதை விடு. என்கிட்ட ஏண்டி எதுவுமே சொல்லல? சொன்னாதானே தெரியும். உன் முகம் பார்த்து உன் மனசுக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்க இதென்ன சினிமாவா இல்ல கதையா என கேட்க, அப்படி நான் இருக்கும்போது தாண்டா நீ எனக்கு கால் பண்ணி அரைய ஓகே பேபின்னு கேட்ட. அப்ப என் முகத்தை கூட பாக்கல, ஆனா இப்படி பேசுற என மனதுக்குள் நினைத்து கொண்டாள் பாரதி. என் முகத்தை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லுடி, முடியுமா என்று நிறுத்தி அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்தான். அவள் அமைதி காக்க, இது வாழ்க்கடி, உனக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம் எல்லாம் நீ சொன்னாதான் தெரியும். நீ பேசினதை எதையாவது என்னைக்காவது நான் கவனிக்காம இருந்திருக்கனா? வேலை முடிஞ்சது உன்கிட்ட தானே ஓடி வரேன். நான் பாக்குற எல்லாத்தையும், படுற சந்தோஷம் கஷ்டம் 2ஐயும் உன்கிட்ட தானே ஷேர் பண்ண. ஒரு வார்த்தை சொன்னியா? எதுவுமே தெரிய விடாம என் கூட இருந்த நேரமெல்லாம் சந்தோஷமா தானே இருந்த என மீண்டும் கேட்க அவளிடம் பதில் இல்லை. அவனே வித்தியாசமாக உணர்ந்து எதையேனும் கேட்டால் கூட ஒன்றுமில்லை என கூறி அவன் கவனத்தை திருப்பிய நிகழ்வுகள் அவளை மௌனம் காக்க வைத்தது. 5 நாள் ஆச்சுடி தூங்கி. அத்தை, மாமா, சிவா யார் முகத்தையும் பார்க்க முடியல என்னால. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன் தப்புதான். என் வீட்டு ஆளுங்களை பத்தி சொல்லாம விட்டது ஏன் தப்புதான். நான் சொல்லி இல்லாம நீயா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் சொல்லி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் மைண்ட் செட் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அது இவ்ளோ பெருசா வந்து நிக்கும். என் பொண்டாட்டி பிள்ளைய இப்படி பாதிக்கும்னு நினைக்கவே இல்ல. செத்துட்டண்டி என முடிக்கும் போது 6 அடி ஆண்மகன் அங்குலம் அங்குலமாக குறுகி போனான். அவன் நிலை காண சகியாதவள் கைகளை விரிக்க தன் பாரதியில் அடைக்கலமானான் பார்த்தன். நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.